வாஷ் டிவியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 2 செப்டம்பர் 2024 தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்தசி திதியில் சந்திராஷ்டமம் என்பது மூலம் மற்றும் போராடம் நட்சத்திரங்களுக்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் வெற்றி மாலை சூடக்கூடிய நாள். அதாவது ஒரு சூப்பர் ஸ்டார் தலைவருடைய பாடல் கூட ஒன்று இருக்கு. பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்துவிட்டா சிங்கம்னு. இந்த வாக்கியம் மேஷராசி என்பவர்களாகிய உங்களுக்கு சரியாக பொருந்தும். இன்றைய நாள் என்பது உங்களுக்கு மிகப்பெரிய மாபெரும் வெற்றிகளை தரக்கூடிய ஒரு நாளாக வருகிறது. பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில். எதிரிகளுடைய சூட்சமம் உங்களை வேணுமட்டே வெறுப்பேற்றக்கூடிய லெவலில் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பேசுவாங்க. ஆஃபீஸ் போனால் கூட இன்றைக்கி தேவையில்லாத கோபத்தை வரவழைக்கிற தன்மையில் பேசுகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும், பொறுமையுடன் இருக்கணும். பொறுத்தால் என்னைக்குமே பூமியை ஆழ்வார். மிதுன ராசி என்பவர்களுக்கு அடுத்தவர்களுக்கு தர்மம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் உள்ளத்தில் இன்று பிறக்கும். இந்த மாதிரி எண்ணம் பிறக்கும் போதே அந்த தர்மத்தை செஞ்சிடணும். கொஞ்சம் தள்ளி போட்டால் கூட மனசு மாறிடும். அதனால் நல்ல காரியம் செய்யணுமா, நாள் நட்சத்திரம் பார்க்க வேண்டியதில்லை. தேவையில்லாத விஷயத்தை செய்யும் போது மட்டும்தான் நாளில் பார்க்கணும். தேவையில்லாத விஷயத்தை செய்யாமல் இருக்கிறதே நல்லது. ஆக இன்றைய நாள் மிகப்பெரிய தர்மங்களை மேற்கொள்ள வேண்டிய நாள். தர்மம் தலை காக்கும். கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் தாயார் மேலே தன்னறியாத பாசம் பொங்கும். அதே மாதிரி தாயாருக்கும் சரி, உங்களுடைய அம்மாவுடைய பாசத்திற்கு மீது இந்த உலகத்தில் ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. அந்த பெற்ற தாயுடைய ஆசீர்வாதம் என்பது ஒரு 100 சாமியுடைய ஆசீர்வாதத்துக்கும் மேலே. அப்படிப்பட்ட அருளான நாள் இன்றைக்கு உங்களுக்கு. சிம்மராசி என்பவர்கள் இன்றைக்கு 2 வீலராக இருக்கட்டும், 4 வீலராக இருக்கட்டும், எந்த வாகனத்தில் சென்றாலும் கூட ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். சிம்மராசி என்பவர்கள் தேவையற்ற பிரயாணத்தை இன்று தவிர்க்க வேண்டும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தே ஆக வேண்டும். இன்றைய நாள் மறக்க வேண்டிய நாள். இதுவும் கடந்து போகும். கன்னிராசினியர்களுக்கு தெளிவான சிந்தனைகளை தரக்கூடிய நாள். தெளிவான சிந்தனைகள் இருந்தால் என்னாகும்? வார்த்தைகள் தெளிவாக இருக்கும். வார்த்தைகள் தெளிவாக இருந்தால் செயல்களும் தெளிவாக இருக்கும். ஆக சிந்தனை, வார்த்தை, செயல், சிந்தனை, சொல், செயல், இது 3ம் நேர்கோட்டில் பிரயாணிக்கும் போது வாழ்க்கையும் தெளிவாக இருக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான நாளாக இன்று உங்களுக்கு வரும். துலாம் ராசினியர்களுக்கு இந்த தோல்வி பயம் தரக்கூடிய நாள். இது தோல்வி பயம்ன்றது எல்லாருக்குமே இருக்கும். எப்பேற்பட்ட ஜீனியஸுக்கு கூட இருக்கும். வெளியில் காமிச்சிக்காமல் இருக்கிறது தான் நடிப்பு. இப்போ வீரம்னா என்ன? கமலஹாசன் கூட சொல்லுவார், பயப்படாத மாதிரி காமிச்சிக்கிறது தான் வீரம் அப்படின்னு சொல்லுவார். இது உண்மையும் கூட. இந்த தோல்வி பயம் இன்றைக்கு தேவையில்லை. இன்றைய தோல்வி நாளைய வெற்றி. விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைக்கு பூரண மன அமைதி கிடைக்கும். இறைவனுடைய அருள் 100% கிடைக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான நாள். பல பாக்கியங்களை தரக்கூடிய நாள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல செய்தி, வேலை கிடைக்காதவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அப்படிப்பட்ட அற்புதமான நிகழ்வுகளை தரக்கூடிய ஒரு உன்னதமான நாளாக இன்று வருகிறது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைக்கு உங்கள் விஸ்வரூபம் என்பது இந்த உலகிற்கு தெரியும். ராசி நேயர்களுக்கு இன்றைக்கு காதல் கைகூடும். யாரை நீங்கள் காதலித்தாலும் சரி, ஒருதலை காதலாக இருக்கும் பட்சத்தில் அது இருதலை காதலாக மாறும். உங்கள் காதல் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய காதல் திருமணத்தில் முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அனைத்து தெய்வங்களுடைய ஆசீர்வாதமும் இன்று உங்களுக்கு உண்டு. எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கு. இன்றைய நாள் மகர ராசி என்பவர்களுக்கு தேவையற்ற ஞாபகங்களை தரக்கூடிய நாள். யார் ஒருவராக இருந்தாலும் சரி, பின்னாடி நடந்த சம்பவங்களை, நிகழ்வுகளை நினைத்து பார்ப்பது என்பது ஒரு கொடுமையான விஷயம். கடந்து போகணும். வாழ்க்கை என்பது முன்னாடி பார்க்கறது தான். பின்னாடி பார்த்தோம்னு சொன்னால் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். மனசு அழுத்தும். அனுபவங்களை எடுத்துக்கணும். அந்த அடியை மட்டும் எடுத்துக்கக்கூடாது. இதுதான் நான் சொல்லக்கூடியது. கும்பராசினியர்கள் இன்றைக்கு உங்களுடைய இயல்பு சகிப்புத்தன்மை என்பது நீங்கள் பழக வேண்டும். ஏன்னா நீங்கள் இன்னைக்கு சந்திக்க போகிற சில மனிதர்கள் உங்களை வேணுமட்டே வெறுப்பேற்றுவாங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் நெகட்டிவிட்டியிலேருந்து வெளியே வரணும்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், இக்னோர் பண்ணணும். எந்த காரணத்தை முன்னிட்டும் இன்று கோபப்படாதீர்கள். கும்பராசினியர்களே, இன்றைக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். நீங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று வரும்பொழுது உங்கள் எண்ணம் நிறைவேறும். மீனராசி என்பவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் தரக்கூடிய நாள். அதாவது ஆரோக்கியம், அன்பு, பாசம், பந்தம், காதல்,
வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் அத்தனையும் தரக்கூடிய நாளாக வருகிறது. மீனராசி அன்பர்கள் இன்று உங்கள் வாழ்க்கையில் சில மலரும் நினைவுகளை பெறுவீர்கள். அதாவது இன்னொரு 5 வருஷம் கழித்து திரும்பி பார்க்கும்போது இந்த நாள் ஒரு அழியா நினைவுகளை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று 2 செப்டம்பர் 2024 தேதிக்கான 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தந்து அருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பெயரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.